வணக்கம். தமிழன் எக்ஸ்பிரஸ் செய்திகள். பசும்பன் பாசறை இரத்ததான அறக்கட்டளையின் நிர்வாக இயக்குனர் PPR கண்ணன் அவர்கள் தலைமையில் இரத்த கொடையாளர்களுக்கு விருது வழங்குதல், புலித்தேவன் வாழ்க்கை வரலாறு புத்தகம் வெளியிடுதல் மற்றும் ஏழை எளிய மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்குதல் ஆகிய முப்பெரும் விழா மதுரை வில்லாபுரம் ஜெயஜோதி மகாலில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மதுரை ஆதீனம் முன்னாள் தமிழ்நாடு உள்ளாட்சி தேர்தல் ஆணையர் ஐயர் ஆன்மீக செம்மல் ஜெயபிரதீப், தேசிய தமிழ்நாடு தேவர் பேரவை செந்தூர் பாண்டியன், அகில இந்திய பார்வர்டு பிளாக் நிர்வாகிகள் பசும்பொன் பாண்டியன், கோபி ராதா நாச்சியார், முக்குலத்தோர் எழுச்சி கழகம் கவிக்குமார், சமூக சேவகர் கர்ணா முத்துராமலிங்கம், தேவர் கல்லூரி ஒருங்கிணைப்பாளர் காளிமுத்து, திரைப்பட நடிகர் பஷீர், தொழிலதிபர் சங்கரேஸ்வரன், பைரவி பவுண்டேஷன் தலைவர் ஷோபா, உலக முக்குலத்தோர் அமைப்பு பொதுச் செயலாளர் ரமேஷ், தேவர் மீடியா மகேஸ்வரன், கமுதி சத்தியேந்திரன் குருக்கள் மற்றும் பசும்பொன் பாசறை இரத்ததான மாநில நிர்வாகிகள் VS நவமணி, நாராயண தேவர், சுபாஷ் சந்திரபோஸ், சந்தனபாண்டி, மாரியப்ப தேவர், குரு ராமராஜ், செல்வகணேஷ் சேர்வைக்காரர், அகஸ்டின் தனபால், சத்தியமூர்த்தி, சட்ட ஆலோசகர் முத்து, சுரிமுத்து தேவர், நேதாஜி சப்பானி, செந்தில்குமார் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சியில் 60க்கும் மேற்பட்டோருக்கு கேடயம், சான்றிதழ்கள், பதக்கங்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி இறுதியில் பங்கேற்ற அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. தமிழன் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மதுரையில் இருந்து பழனிக்குமார்.